நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த தவச காலத்தில் நீங்கள் விசேஷமாக அதிக நேரம் ஜெபம் பண்ணுங்க. சிலுவையின் பாடுகள் எல்லாம் நீங்கள் தியானம் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. அப்பா ஆண்டவரே, இந்த சிலுவையின் பாடுகளில் அந்த கெத்செமனே தோட்டத்திலேருந்து கல்வாரி வரை நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம், அந்த ராபோஜனம் நடக்கும் போதெல்லாம் நடந்த நிகழ்வுகளை நாங்கள் நினைவு கூறும் பொழுது அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நீர் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். கர்த்தாவே, சொல்லும்படியும் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். யோவான் 6:67. அப்பொழுது இயேசு பனிவரை நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? 12 பேரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று இங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13லேருந்து 16 வரை வாசித்தீங்கன்னா, இயேசு தம்மோடு கூட இருக்க தான் 12 சீஷர்களை அவர் தெரிந்தெடுக்கிறார். அதற்கு பின்பு லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பின்பு வேற 70 பேரை நியமித்து அவங்கள 2 பேராக அனுப்பி, பணப்பையை கொண்டு போகாதீங்க, தடியை கொண்டு போகாதீங்க, ஒரு வீட்டுக்கு போங்க, சமாதானம் சொல்லுங்க, சமாதான பாத்திரம் இருந்தால் அந்த வீட்டுக்கு சமாதானம், அந்த வீட்டுக்காரன் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தூசி கணக்க தட்டி போட்டு அடுத்த வீட்டுக்கு போங்க, அதுக்குன்னு வீட்டுக்கு வீடு போயிடாதீங்க, ஒரு வீட்டுக்கு போனால் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிடுங்க, இவ்வளோ அட்வைஸ் புத்திமதியெல்லாம் சொல்லி அனுப்பி விடுறாரு. இவங்கெல்லாம் போயிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு லூக்கா 10:17, ஆண்டவரே நாங்கள் போயிட்டு வந்தோமா, போகிற இடத்துலலாம் ஜெபம் பண்ணுமா, பிசாசுகள்லாம் எங்களுக்கு கீழ்ப்படியுதாப்பா, அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் சொல்கிறாரு லூக்கா 10:20, எப்பா பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படிது நினச்சி சந்தோஷப்படாதீங்க, அதை காட்டிலும் ஒரு சந்தோஷம் என்னன்னு தெரியுமா, உங்கள் நாமங்கள்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த 70 சீஷர்கள். ஆண்டவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி 3 தடவை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ மனுஷகுமாரன் எருசலேமுக்கு போகிறார், அங்கே மனுஷகுமாரன் பாவியல் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை ஆக்கினைக்குள்ளாகி சிலுவையில் அறைவார்கள், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று திட்டவும் தெளிவாக 3 வட்டம் சொல்லியிருக்கார். ஆனால் இது இந்த 12 சீஷர்கள்ட்ட தான் சொன்னாங்க. இந்த 12 பேர் தான் ஆண்டவர் பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. இந்த 70 சீஷர்கள் ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. கடைசியில் ஆண்டவர்களுடைய போதனைகள் இவங்களுக்கு இடையூறாக இருக்குது. நான் தான் அப்பம், என் சரீரம்தான் அப்பம், என் ரத்தம்தான் திராட்சை ரசம் தான் என் ரத்தம், என்ன நீங்கள் பானம் பண்ணணும், எண்ணெய் இல்லாமல் ஒருவனும் பிதாவின் அருளை பெற முடியாது, பிதாட்ட வர முடியாது இப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்னடா இவன் மாம்சத்தை பூசிக்கணுன்றான், ரத்தத்தை குடிக்கணுன்றான், என்ன இது, இவங்களுக்கு அதோடைய அர்த்தம் புரியலை. அவங்களுக்கு என் அருளை பெறாவிட்டால் நீங்களாம் பிதாவை பார்க்க முடியாது அப்படின்னோடனே, அருளா என்ன இது அப்படின்ட்டுன்னு, என்னப்பா அந்த உபதேசம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா யோவான் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தில், இது கடினமான உபதேசம், யார் பின்பற்றுவார்கள் சொல்கிறாங்க. மத்தேயு 11:29 என்ன பார்க்குறது, என் நுகம் மெதுவாகவும் லகுவாக இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா, ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த உபதேசம் கடினமாக இருக்கிறது. 66ஆம் வசனத்தில், இது நிமித்தம் நீங்கள் நல்லா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அது முதல் அவருடைய சீஷர்களில் அநேகர், இந்த 70 பேரில் அநேகர் அவரோடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள்.
அந்த 70 பேரில் எத்தனை பேர் நிற்கிறாங்களோ எல்லாம் பிச்சுட்டு போயிட்டாங்க. உன்னை தான் இந்த 12 பேரையும் பார்த்து, என்னப்பா நீங்களாம் போயிட்டாங்க, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் எவ்வளோ ஒரு வருத்தத்தோடு அவர் சொல்லியிருப்பார். அதில் பேதுரு தான், என்னப்பா என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கு, நாங்கள் யார்கிட்டப்பாப்பா போவோம்? 3.5 வருஷம் உமா கூட இருந்து எவ்வளோ சத்தியத்தை கேட்டோம், என்னெல்லாம் கேட்டோம், உடைய வசனத்தை கேட்போம். வேற யார்கிட்டையும் இந்த வசனம் இருக்குமா? அந்த நித்திய ஜீவ வசனங்கள் இருக்குமா? இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்தா கேட்குறாரு, என்னப்பா நீங்களும் போய் விட மனதாக இருக்கிறீங்களா? என்கிட்ட எவ்வளோ அற்புதம் பெற்றீங்க, எவ்வளோ அடையாளம் பெற்றீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தானே, ஆண்டவர்கிட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் பெற்றுன்னு உலகப்பிரமாண வாழ்க்கையில் தானே வேறாங்க. பெயர் கிறிஸ்தவர்களாக, பண்டிகை கிறிஸ்தவர்களாக. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வீடுகளில் பாருங்கள், கோலம் போடுவது, எண்ணெய் பாய்ச்சரி, யோகம், போர்டு வைக்கிறது, வாஸ்து, நாள் நட்சத்திரம், இதெல்லாம் பண்ணுறது. இன்னைக்கு எவ்வளவு புறஜாதியர்கள் கை கொண்ட பழக்க வழக்கங்கள், அந்த மார்க்கத்தை இன்னைக்கு எத்தனை பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கல்றையில் போய் மாலை போடுறது, மெழுகுவர்த்தி பொருத்தி வைக்கிறது, இலையை விரித்து பொங்க கட்டி பிரியாணி வடையெல்லாம் சுட்டு வச்சு, என்ன இதெல்லாம் அவங்களுடைய மார்க்கம். சீஷர்களில் ஒருவன் தகப்பன் மரித்து போய்விட்டார். ஆண்டவர் சீஷர்கள்லாம் போகிறாங்க, துக்க வீட்டில் உட்காந்துருக்குறாங்க, பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. இப்போ அங்கே பாடி எடுக்க போகிறாங்க. அவன் வர, ஆண்டவரை என் தகப்பன் அடக்கம் பண்ணிட்டு வரேன், போயிட்டு சீக்கிரம் வா அப்படியே சொன்னார். மரித்தோர் தங்களை மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. அவங்க அநேக சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் செய்வாங்க. இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவ வீட்டில் இந்த உப்பை மாற்றுறது, இவன் அவனுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிறது, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வர்றது, இன்னும் அந்த சடங்கு பாரம்பரியங்கள், முன்னோருடைய பாரம்பரியங்கள், அது இன்றைக்கி நிறைய பேர் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. அதை விட்டு வெளியே வாங்க. ஆண்டவர் இதில் பிரியப்படுறாரா? ஆண்டவர் இதை சொல்கிறாரா? என்னடா மொட்டை போட்டிருக்க, எங்கள் அப்பா இறந்தாங்க, பைபிளில் போட்டிருக்க ஒரு ஆள் மொட்டை இறந்தாங்கன்னா மொட்டை போடணும்னு. இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு புறஜாதியருடைய பழக்க வழக்கங்களில் இன்னும் இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ வீட்டில் பொங்கல் கொண்டாடுறாங்க, தீபாவளி கொண்டாடுறாங்க, பலாரம் போடுறாங்க, பொங்கல் இந்த கரும்பு சாப்பிட்டு. நீங்கள் மற்ற நாளைக்கு சாப்பிடுங்க, உங்களை வேண்டாங்கல்ல, அன்னைக்கு தான் சாப்பிட்ணுமா? ஏன் மற்றவங்க கிறிஸ்மஸ் கேக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு வாங்குறாங்களா, சட்டை போடுறாங்களா, வெடி வெடிக்கிறாங்களா, ஸ்டார்லாம் கெட்டுறாங்க, ஏன் அவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க? ஏங்க நம்ம மட்டும் அந்த நாளைக்கு அதை செய்கிறோம்? ஏன் இதெல்லாம் தப்புன்னு தெரியாதா, தவறுன்னு தெரியாதா, ஆண்டவர் துக்கப்படுவார்லாம் தெரியாதா? அதெல்லாம் அவங்க கொண்டாடட்டும். நம்மெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இல்லவா? அந்நியன் தெய்வங்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்ற சங்கீதம் 16:4 பார்த்தீங்களா? ஆண்டவரை தவிர வேற யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, யாரையும் பின்பற்றாதீங்க. இங்கே நாம் அதைத்தான் பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? சரி, யார் யார் எந்தெந்த டயத்தில் எங்கெங்கே போனாங்க? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு பாஸ்டர் சொன்னது, எங்கள் விசுவாசிகள்லாம் வரமாட்டுறாங்க, காணிக்க ரொம்ப கம்மி, பிள்ளைகள் எங்கள் சாப்பாட்டு கஷ்டமாக இருக்குது. அதனால் ஒருத்தர் சொன்னார், அந்த ஒரு ஆலமரத்தில் நீங்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சிங்கன்னா உங்கள் சபை வளரும், காணிக்க நிறையா வரும்னாங்க. அதனால் நான் போய் மெழுகுவர்த்தி பொருத்திட்டு வந்தேன். எவ்வளோ ஒரு வேதனையான காரியம். யாரை நாடி பின்பற்றீர்கள்? இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? பஞ்ச காலத்தில் யார் யார்கிட்ட போனாங்கன்னு பார்ப்போமா? ஆதியாகமம் 12:10 ஆபிரகாம் எகிப்துக்கு போனான். கானானில் பஞ்சம், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? கேட்காம எகிப்துக்கு போகிறான், மனைவியை சகோதரின்னு சொல்லி பிரச்சனையில் மாட்டுறான். அதே தப்பை தான் ஆதியாகமம் 26:1 ஈசாக்கு பஞ்சம் நமது பெலிசர்கிட்ட போகிறான். அங்கேயும் பாருங்கள், ஒய்ஃபை சகோதரின்னு சொல்லி பிரச்சனையில் அவன் சிக்கிறான். 2 ராஜாக்கள் 8:1 2 பாருங்கள், சூனேம் தேசத்தில் பஞ்சம்னு உடனே அவங்க போகிறான், பெலிசர்கிட்ட தான் போகிறான். ரூத் 1:1
பெத்லெஹேமில் பஞ்சம், அப்பத்தின் வீடு பெத்லெஹேமில் பஞ்சம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆனால் இவன் என்ன செய்கிறா? மோவாப் தேசத்துக்கு போகிறா. தான் 2 பையங்களுக்கும் பொண்ணு அங்கே தான் பார்க்குறா. கணவன் இறந்து போகிறார், 2 பையங்களும் இறந்து போகிறாங்க. ஒரு பால் அவனை விட்டு போயிட்டா. ஏன் இந்த நிலைமை? கடைசியில் ரூத்தோட பெத்லெஹேமுக்கு வாரா. அங்கே என்ன சொல்ல? என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, கர்த்தர் எனக்கு மிகுந்த கசாப்பை கட்டலை, கர்த்தரா கட்டளையிட்டாரு. நீ தானே மோவாப் தேசத்துக்கு போய் எல்லாத்தையும் வாங்கி கட்டின. ஆண்டவர் மேலே குறை சொல்லாதீங்க. நம்ம மேலே என்ன தப்பு, நம்ம எதில் தவறி இருக்கோம், எங்கே விலகி இருக்கோம், எதை ஆண்டவர் துக்கப்படுத்தியிருக்கோம், இந்த ஜபத்துக்கு பதில் வராமல் இருக்கிற காரணம் என்ன? உங்களே நிதானித்து ஆராய்ந்து அறியுங்கள். இவங்கெல்லாம் பஞ்ச காலத்தில் எங்கே போனாங்க? ஆண்டவரை விட்டு விலகி போனாங்க. ரெண்டாவது நம்ம என்ன பார்க்குறோம்? 1 ராஜாக்கள் 28:7 சவுல் அஞ்சனம் பார்க்குற சிரீட்டா போகிற. சொப்பனங்கள் மூலமாக பதில் வரல, ஊரை மூலமாக வரல. உடனே என்ன செய்கிறேன்? ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைக்கு நான் கீழ்படியில், என் கூட பேசுங்க, அந்த நிலைமையில் எனக்கு என்ன செய்யனே தெரில ஆண்டவரேன்னு அழுது கேட்டு மன்னிப்பு வாங்கியிருக்கணும். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? குறி சொல்கிற பொண்ணுகிட்ட ஓடுறான். கடைசியில் என்னாச்சு? பட்டயத்தை நட்டி அது மேலே விழுந்து தற்கொலை தானே பண்ணான். அப்போ ஒரு பிரச்சனை, நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, ஒரு தடுமாற்றம் அப்படின்னும் போது வேற யாரையும் தேடி ஓடாதீங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க. நீங்கள் 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அகசியா ராஜா வியாதியாக இருக்கும்போது பாகால் சேபு இடத்துல போகிறா. அங்கே நான் பார்க்கிறவன் ஆண்டவர் உடனே தீர்க்கதரிசிட்டு சொல்லிட்டாரு எலிசட்ட, அந்த அகசியா மனைவி முக்காடு போட்டுட்டு வாரா பாரு, கேளு இது அப்படி. உடனே அவர் கேட்குறாரு, என்ன அகசியா மனைவியை முக்காடு போட்டுட்டு வர, நீ எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு நினைக்கிறிய? எனக்கு எல்லாம் தெரியும். நீ வியாதியாக இருக்கான்னு நினச்சிட்டு பாகால் சேபு இடத்துலையா போய்கிட்டு இருக்க? நீ கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே, நீங்கள் எங்கே போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க, என்ன நோக்கத்தோடு போகிறீங்க, எல்லாம் தேவன் அறிவார். 2 நாளாகமம் 16:12 ஆசா கர்த்தரை அல்ல பரிகாரிகளை தேடினான். எது செஞ்சால் இது நீங்கள் என்ன செய்யணும்? பரிகாரிகளை தேடணும். அப்போ இன்னைக்கு நம்ம வாஸ்து, நட்சத்திரம், ஜோசியம் இதெல்லாம் பார்க்காதீங்க. அங்கே ஆண்டவர் படைத்த எல்லா நாளுமே நல்ல நாள். சும்மா இந்த திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் கல்யாணம் வச்சாதான் நல்ல நாள் நினைக்கிறோம் இன்றைக்கி நிறைய பேர். செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஒருத்தரும் பண்ணுறது, செவ்வாய் வெறுவாய், சனி பிடிச்சதுன்னு. ஆண்டவர் பைபிள் அப்படி போடவே இல்லைங்க. அவர் படைத்த எல்லா நாளும் எல்லா காலங்களும் நல்லது தான். எங்கள் வீட்டுக்கு தேங்காய் விற்கிறவர் ஒருவர் வருவார். அவர் சைக்கிளில் பின்னாடி ஒரு 10 தேங்காய் இருக்கும், 15 தேங்காய் இருக்கும். 100 ரூபாய்க்கு 4 தேங்காய். எல்லோரும் 100 ரூபா கொடுத்து 4 தேங்காய் வாங்குவாங்க. எங்கிட்ட வந்த உடனே இதை தட்டி பார்ப்பேன். டொக் டொக் டொக், இது நல்ல தேங்காய் இல்லை. டொக் டொக் டொக், இது நல்ல தேங்காய் இல்லை. இது நல்ல தேங்காய். தட்டி பார்த்து நம்மளுக்கு நல்ல தேங்காவாக தர்றாரா, நம்மளும் மனமகிழ்ச்சியோடு பரவாயில்லையே இந்த தேங்காய்லாம் நல்லல, இது மட்டும் நல்ல தேங்காய்ன்னு நம்ம வாங்குவோம். நாங்கள் எதை கழிச்சு போட்டோமோ அது அடுத்த வீட்டுக்கு நல்ல தேங்காவாக இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். சரி இதெல்லாம் நல்ல தேங்காய்ன்னு அவன் என்ன வீட்டுக்கு திருப்பி கொண்டு போகிறான், அதையும் வித்துடுறான்ல. அப்போ நம்மளுக்கு கழிச்சு போட்டது இன்னொருத்தனுக்கு நல்லதாக இருதுல. இதாங்க பிஸ்னஸ் ட்ரிக்கு அவங்க செய்கிறது. நம்ம தான் ஏமாந்து போகிறோம். நம்மளுக்கு நல்ல தேங்காவாக கொடுத்துட்டாருன்னு சந்தோஷமாக போகிறான். எல்லா தேங்காவும் நல்ல தேங்காய்ன்னு தான் வாங்கிட்டு வர்றாரு. அதுபோல தான் ஆண்டவர் படைத்த எல்லா நாட்களும் காலங்களும் நல்லது. யாரையும் தேடி ஓடாதீங்க. ரெபேக்காலுக்கு கன்சீவாக இருக்கும் போது ப்ராப்ளம், அவள் டாக்டர்கிட்ட போகலை, ஸ்கேன் எடுக்கலை, ரெட்டை பிள்ளையா என்ன ஏதுன்னு நேராக ஆண்டவர்கிட்ட போகிறான். ஆண்டவர் சொல்கிறார், ஆமாப்பா இது ரெட்டை பிள்ளை, மூத்தவன் இளையவனை செய்விப்பான், நீ இப்போ எல்லாம் சரியாக போயிடும். தாவீது பாருங்க, தேவ சமூகத்தில் விழுந்தான். ஆண்டவரே எல்லா மனைவி பிள்ளைகளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆண்டவரே, நான் என்ன செய்ய, பின்தொடரவா? நீ போ, சகலத்தையும் திருப்பி கொள்வாய். ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 21:1 தாவீது பஞ்ச காலத்தில் ஆண்டவர்கிட்ட தான் போகிறான். என்னப்பா
இந்த பஞ்சம் எதுக்கு வந்துச்சு? இல்லைப்பா, சவுல் காலத்தில் நீங்கள் கிபியோன் விஷயத்தில் நீங்கள் இது பண்ணீங்க, அதனால தான் இது. அப்போ நான் அதுக்கு என்ன செய்யணும்? நீ இதெல்லாம் செய்ய, பஞ்சம் நீங்கள் செஞ்சால் பஞ்சம் போயிருச்சு. அப்போ உங்களுக்கு கடன் பற்றாக்குறை, வியாதி சுகமாகலை, வீட்டில் நிம்மதி இல்லை, ஏன் பிஸ்னஸ்ஸு பெருகலை, ஏன் பிள்ளைக வாழ்க்கையில் செழிப்பு இல்லை, ஏன் அடி மேலே அடி விழுது, கையில் காசு தங்க மாட்டீங்க. அப்போ ஒன்று ஆண்டவர்கிட்ட போங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இது ஏன் ஆண்டவரை வெளிப்படுத்துங்க, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், கேளுங்க. ஆண்டவர் பேசுவார். நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. முந்தி தான் மீடியேட்டர் உண்டு. ஆண்டவர் மோசேட்ட பேசுவார், மோசே ஜனங்கள்கிட்ட பேசுவாங்க, ஜனங்கள் மோசேட்ட சொல்லுவாங்க, மோசே ஆண்டவர்கிட்ட. இப்போ அப்படி கிடையாது. பிதாவை தொழுகொள்ளும் காலம் எங்கும் வரும். இன்னைக்கு மீடியேட்டர் கிடையாது. தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது இயேசு சிலுவையில் ஜீவன் விடும் பொழுது. இப்போ ஒவ்வொரு மனிதனும் தேவன்கிட்ட டைரக்டாக பேசலாம். ஊழியக்காரங்கிட்ட பேசினா ஆண்டவர் ஏன் உங்க கூட பேச மாட்டாரா? நீங்க முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு பிரியமா நடங்க, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ நம்ம எந்தெந்த நேரம் எங்கெங்க போறோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் கேட்டார். நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இனிமேல் எது ஆனாலும் என்ன ஆனாலும் சரி, நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், யாரையும் தேடி போக மாட்டோம், யார்ட்டையும் போய் தலையை கொடுக்க மாட்டோம். ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, நாங்கள் ஜோசியம் பார்க்குறதும் நாங்களும் நீங்களும் ஒன்றுன்றாங்க. நான் கேட்டேன், அதை எப்படி நாங்களும் நீங்களும் ஒன்றுன்னு சொல்ல முடியும்? ஆமாம், நாங்கள் ஜோசியர்கிட்ட போகிறோம், நீங்கள் ஊழியக்காரங்கிட்ட போகிறீங்க. என்ன 2 பேருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். நாங்கள் எடுத்தோடனே பணத்தை தட்சணைன்ற பேரில் துட்டை வச்சுட்டு குறி கேட்குறோம். நீங்கள் குறி கேட்டுட்டு காணிக்கைன்ற பேரில் துட்டை குடிங்க. எல்லாம் ஒன்று தானே. உங்கள் ஆட்கள் வந்து இதுவரை நடந்ததை தான் சொல்ல முடியும். ஆனால் எங்கள் ஆண்டவர் இனிமேல் நடக்க போகிறதையும் சொல்லுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வியாதியா, பாட பிரச்சனையா, போராட்டமா, கடனை, பிள்ளைக வாழ்க்கையில் செழிப்பு இல்லையா, படிப்பு ஏறலையா, வீடு கட்டணுமா, திருமணம் நடக்கலையா, எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் போங்க, உங்களை தாழ்த்துங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி அப்பா. அன்னைக்கு 70 சீஷர்கள் அநேகர் உங்களுடைய உபதேசம் கடி என்று பின்வாங்கி போய்விட்டார்கள். 12 சீஷர்கள் இல்லை ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கின்ற அவங்கெல்லாம் போகாமல் உம்மை பின்பற்றினார்கள். அதுபோல் நாங்களும் எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, உம்மை விட்டு விலகாதபடி, யார்கிட்டையும் போகாதபடி, உம்மண்டை உம்முடைய சமூகத்துக்கு வர கிருபை தாரும். இங்கு ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் இந்த தவறு ஏதாவது செஞ்சிருந்தா அதை மன்னிங்க. அவர்கள் மறுபடியும் உம்மண்டை திரும்ப கிருபை தாரும் ஆண்டா. அவங்களோடு கூட பேசும். அவங்க நிலைமைக்கு காரணம் என்ன என்பதை நீர் அவங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். எந்த சூழ்நிலையானாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போங்க. உங்கள் ஜெபத் தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.